தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டம் ராயபார்த்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளை லாக்கரில் இருந்த 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டம் ராயபார்த்தியில் உள்ள SBI வங்கியில் பாதுகாவலர் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் திங்கட்கிழமை இரவு கொள்ளையடிக்க சென்றுள்ளனர். முதலில் அலாரம் ஒயர்களை அறுத்துள்ளனர். பின்னர் வங்கிக்கு நுழைய ஜன்னல் கம்பிகளை உடைத்து இரும்பு கிரில் அகற்றப்பட்டு அதன் வழியாக வங்கியின் உள்ளே சென்றுள்ளனர். பின்னர் CCTV கேமராக்களின் ஒயர்கள் அகற்றப்பட்டு அதன் DVR ஹார்ட் டிஸ்க் ரெக்கார்டர்களை கையுடன் எடுத்துக் கொண்டுள்ளனர். பின்னர் வங்கியில் 3 பாதுகாப்பு லாக்கர்கள் இருந்த நிலையில் தாங்கள் கொண்டு வந்த கேஸ் வெல்டிங் மூலம் ஒரு லாக்கரை வெட்டி திறந்து அதில் 497 பாக்கெட்டுகளில் இருந்த சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 19 கிலோ தங்க நகைகளை அள்ளிக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். மற்ற லாக்கரை உடைக்க நேரம் போதாததால் விட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. லாக்கரை திறக்க பயன்படுத்திய கேஸ் கட்டர் வங்கியிலேயே விட்டு சென்றுள்ளனர். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை காலை வங்கிக்கு சென்ற ஊழியர்கள் கொள்ளை சம்பவம் நடந்ததை பார்த்து உடனடியாக போலீசில் புகார் அளித்தனர். வர்த்தன்னப்பேட்டை காவல் ஆய்வாளர் சீனிவாசராவ், ராயபர்த்தி வர்த்தன்னப்பேட்டை SIக்கள் ஸ்ரவன்குமார், ராஜு ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தினர். இந்த திருட்டு குறித்து அறிந்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் வங்கியின் முன் குவிந்தனர். வாடிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என வங்கி அதிகாரிகள் உறுதியளித்தனர். வங்கி அதிகாரிகளின் புகாரின்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக மேற்கு மண்டல DGP ராஜமகேந்திர நாயக் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. அப்போது அங்கு ஒரு தனியார் காவலர் நியமிக்கப்பட்டிருந்தார். 1 வருடத்திற்கு முன்பு அவர் பணியிலிருந்து விலகிய பின்னர் மீண்டும் வங்கி அதிகாரிகள் யாரையும் நியமிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கொள்ளையர்கள் இதனை கண்காணித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஸ்டேட் வங்கி கிளையில் 119 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.